அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை, நல்ல வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த வேதத்தை முழுவதுமாய் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி வாசிக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவை மையப்படுத்தி தான் இந்த முழு பைபிளுமே இயங்குகிறது. இந்த வேத புத்தகம் இன்றைக்கு புறஜாதிகளாகிய நம்முடைய கைகளில் வந்து கிடைப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் தான். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நம்ம மேலே வச்ச அன்பு தான் இந்த வேத புத்தகமே நம்முடைய கைகளில் வந்து கிடைப்பதற்கு காரணமாக மாறியிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த பைபிளை வந்து நம்ம கிறிஸ்துவை பார்க்கறதுபடி கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் நம்ம தியானிக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை தியானிக்கிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு சபையுடைய வளர்ச்சி, புதிய ஏற்பாட்டு சபையுடைய தோற்றம், இந்த புதிய ஏற்பாட்டு சபையுடைய காரியங்கள் எல்லாமே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்க நாம் இதை தியானிக்க நம் சபைகளிலேயும் கர்த்தர் உயிர்மீழ்ச்சியை தருவாராக, நமக்குள்ளேயும் கர்த்தர் மாற்றத்தை தருவாராக. அப்போ நமக்கு இதை தியானிக்கும் போதே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆகையினால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்காக அவர்கள் கேட்பதனுடைய காரியம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை மையப்படுத்தி அதில் இருக்கிறது போல ஆண்டவர் எங்களுக்கு செய்யுங்க, எங்கள் காலத்தில் செய்யுங்க, எங்கள் சபையில் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம கடைசியாக நான் விட்ட பகுதியிலிருந்து நான் தொடங்குகிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 8வது வசனம் வரைக்கும் நம்ம தியானித்தாயிட்டு, நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் அங்கே பழைய யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். 9வது வசனத்தை வாசிப்போம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அடுத்து, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். சரி, இப்போ இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, பைபிளில் மொத்தம் எத்தனை யோசேப்பு என்கிற பேர் கொண்டவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒன்று இந்த யோசேப்பு, இன்னொன்று இயேசுக்கு அப்பா ஒரு யோசேப்பு உண்டு. வேறு ஏதாவது யோசேப்பு? இயேசுவை அடக்கம் பண்ணின அரிமத்தியா ஊரில் ஒரு யோசேப்பு உண்டு. வேறு ஏதாவது யோசேப்பு ஞாபகத்து வருதா? இனி ரொம்ப யோசித்தா நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள யோசேப்பு ஞாபகத்துக்கு வருவார். பைபிளிலிருந்து நம்முடைய கண்களுக்கு பட்ட 5 யோசேப்பை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். அதிகாரத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று, யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பு, யாக்கோபுடைய 11வது மகனாகிய யோசேப்பு. ராகேலுக்கு பிறந்த முதலாவது மகன் இந்த யோசேப்பு என்று சொல்லலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22லிருந்து 24 வசனங்கள் வரை இருக்கிறது. யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு. 2வது இன்னொரு யோசேப்பு இருக்கிறார். அந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணையை சொல்கிறதான நேரத்தில் அங்கே ஒரு யோசேப்பு இருக்கிறார். லூக்கா 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஒரு யோசேப்பு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய
அப்பா அல்ல, முற்பிதாக்களின் பட்டியலிலே வந்த ஒரு யோசேப்பு. மூன்றாவதாக ஒரு யோசேப்பு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன் அந்த யோசேப்பு மூன்றாவதாக யோசேப்பு. நான்காவதாக யோசேப்பு நீதிமானும் ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவரும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை நல்லடக்கம் பண்ணினவரும் அந்தரங்க சீசனுமாக இருந்த அரிமத்தியாவூர் யோசேப்பு. மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனம். ஐந்தாவது ஒரு யோசேப்பு யூதாஸ் மரித்து போனார் இல்லையா? அப்போ யூதாஸுக்கு பதிலாக 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சீட்டு போட்டு 2 பேரை எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் யோசேப்பும் மத்தியா என்கிற 2 பேரை நிறுத்துகிறார்கள். யூதாஸுக்கு பதிலாக தெரிந்து எடுக்கப்படுவதற்கு கொண்டு நிறுத்தப்பட்ட ஒரு யோசேப்பு. ஆனால் அந்த யோசேப்பு செலக்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டார். இப்படியாக 5 யோசேப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காவது நான் சொன்ன 5ஐயும் மனப்பாடமாக சொல்ல முடியுமா? நான் சொன்ன 5 யோசேப்பையும் சரி, இப்போ பாருங்கள், மனதில் நீங்கள் கொண்டு வந்து யோசித்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி 5 யோசேப்புகள். நான் இந்த யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை பற்றி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இந்த யோசேப்புடைய வரலாறுகள், யோசேப்புடைய சூழ்நிலை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன்னுடைய 17வது வயசில் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து விட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு அனுப்புகிறாரு. நம்ம ஆள் அங்கே போனார். ஏற்கனவே அப்பாவுக்கு 11வது பிறந்த பிள்ளை, 2வது தகப்பனுக்கு முதிர் வயதில் பிறந்த பிள்ளை, 3வது தகப்பனுக்கு இருதயத்துக்கு பிடித்த ராகேலிடத்தில் பிறந்த முதலாவது பிள்ளை. ஆகையினால தகப்பன் இந்த யோசேப்பை ரொம்ப நேசித்து பல வர்ண அங்கியை அவருக்கு கொடுத்துருந்தார், பல வர்ண அங்கியை கொடுத்துருந்தார். இப்போ இந்த சகோதரர்கள் இவர் மேலே பொறாமை கொண்டு, இவருடைய தரிசனத்தின் மேலே பொறாமை கொண்டு இந்த யோசேப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸை கிழித்து கலத்தி ஒரு மிருகத்துடைய ரத்தத்தில் தோய்த்து அப்பாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இவரை எகிப்துக்கு விற்றுட்டாங்க. 2 திசைக்கு. சட்டை அப்பாட்ட, சரீரம் எகிப்தில், இப்படி விற்றுட்டாங்க. அங்கே போனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்தார். போத்திபாருடைய வீட்டில் கொண்டு போகப்பட்டார். அங்கே செய்யாத குற்றத்தை அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதிலேயும் உண்மையாக இருந்தார். மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்காமல் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நின்றார். இப்படி அந்த மனுஷன் கஷ்டப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து கடைசியாக இவர் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். இவ்வளவு நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வேத பாகத்தை சங்கீதக்காரன் அழகாக யோசேப்பை பற்றி சொல்கிறார். அதை ஒன்று வாசிப்போன. எனக்கு ரொம்ப என்னை தொட்ட ஒரு பாகம் 105வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பக்கம் 736 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை
ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கும் ஆண்டவனும் தன் ஆசிகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் அனுபவித்த அந்த வேதனை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் ஒன்றுன்னா சொல்லுகிறேன். நான் ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேன். நமக்கு யோசேப்பை பற்றி தெரியும் என்பதனால, யோசேப்பு அங்கே ஸ்தேவான் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, அவர் எகிப்திற்கு விற்கப்பட்டார். விற்கப்பட்ட யோசேப்பு. அப்புறம் விலங்கு போடப்பட்ட யோசேப்பு. காலில் விலங்கு போட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. என்ன ஒரு வாலிப வயசு, 13 ஆண்டு காலம் உபத்திரவம். 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் 13 வருஷம் இந்த மனுஷன் பட்ட வேதனையை இவ்வளோ வசனத்தில் அவன் பிராணன், அதாவது அவருடைய உயிர் ஜீவனை இரும்பில் அடைப்பட்டிருந்தது போல அடைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான நெருக்கம் இந்த மனுஷன், அவ்வளவு பயங்கரமான நெருக்கம். நெருக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நெருக்கப்படுகிறவருடைய வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் தவறு செய்து நாம் தப்பு தண்டனை அனுபவிக்கிறது கூட பெருசாக தெரியாது. என்ன தெரியும்? அந்த தவறு செய்ய வேண்டாமா இருந்து கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம், கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் தவறே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறதான நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும்? என்ன தோணும் சொல்லுங்கள் பார்க்கல, நீங்கள் சொல்லுங்கள். தப்பே பண்ணாமல் உங்களுக்கு காலை போட்டு விலங்கு போட்டு ஜெயிலில் மாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன தோணும்? ஐயோ, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஏன் எனக்கு இந்த வேதனை? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், உபத்திரவத்தின் மத்தியில் நாம் நிற்கிற நீதியான வாழ்க்கைகள், நாம் தெரிந்தெடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை, இவை அத்தனைக்கும் நம்முடைய வம்சத்தையும் கர்த்தர் கைவிடாமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறது அல்ல, ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நம்முடைய வம்சத்தின் மேலையும் அவர் நினைவு கூறுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 1வது சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் யோசேப்புடைய வம்சத்தை குறித்து சொல்லும்போது, சகரியா 10:6, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். வசனத்தை நல்லா வாசிங்க. நான் யூதா வம்சத்தை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு யோசேப்பு வம்சம் என்று இங்கே சொல்லக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பே, நீ எந்த இடத்திலே உன்னை நிலைத்திருக்க பண்ணவில்லை, ஆனால் உன்னுடைய வம்சத்தை நான் பலப்படுத்துவேன். உன்னுடைய சந்ததியை நான் ரட்சிப்பேன். உன்னுடைய சந்ததியை நான் நிலைக்க பண்ணுவேன். உன் சந்ததிக்கு நான் இறங்குவேன். நான் ஒரு காலம் அவர்களை தள்ளிவிட மாட்டேன். நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். கொஞ்சம் நெருக்க வந்த உடனே ஆண்டவரை விட்டு மறந்துடுறோம் இல்லையா? கொஞ்சம் இக்கட்டு வந்த உடனே ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே என்ன நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? யோசேப்பே, உன் ஜீவன் அடைப்பட்டிருந்தது. நீ கூப்பிட்டது உன்னுடைய பெருமூச்சுகள், சுமத்தப்பட்ட தகாத குற்றங்கள், அவை அத்தனையும் நீ மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். உன்னுடைய வம்சத்தை கூட நான் எடுத்து நிறுத்துவதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நம்ம அனுபவிக்கிற சில தியாகங்கள்,
நம்ம நடந்து கொண்டிருக்கிற சில பாதைகள் என் தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. நம்முடைய வம்சங்களையும் கர்த்தர் நினைத்தருள அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். நாம் அங்கள் அனுபவிக்கிற வேதனை, கர்த்தர் எங்களை நடத்துகிற பாதனை, எங்களை ஆண்டவர் கொண்டு செல்கிற சில வேதனையான சூழ்நிலை எங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வம்சத்தை கூட நினைவு கூறுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எங்கள் வம்சத்தை வரைக்கும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் நீதியாக இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு வந்தும் நான் ஆண்டோடைய சமூகத்தில் உத்தமமாக இருக்கிறேன். ஆகையினால நான் தண்டிக்கப்படுறேன், ஆகையினால நான் அவமானப்படுத்தப்படுறேன், ஆகையினால நான் வேதனைப்படுத்தப்படுறேன்னு சொல்லி யாராவது நீங்கள் இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்முடைய வம்சத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வம்சத்தை அவர் மறக்காதவராக இருக்கிறார். இவங்க எல்லாரும் தள்ளலாம், சகோதரன் தள்ளலாம், சொந்தங்கள் தள்ளலாம், யார் இவரால் நன்மை பெற்றாங்களோ அவர்கள் தள்ளலாம், எல்லாராலும் யோசேப்பு தள்ளப்படலாம். யோசேப்பா, உன் சந்ததி என்னால் தள்ளப்படுவதில்லைப்பா, அவர்களை நிலைக்க பண்ணுவேன். ஏன்? நீ காரணமே இல்லாமல் அநேகரால் தள்ளப்பட்ட. உன் வம்சத்தை எவரும் தள்ளுவதற்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. உன் வம்சத்தை எவரும் அழிப்பதற்கு விட்டு கொடுக்க மாட்டேன் பாரு. ஒன்று யோசேப்புடைய வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அவர்களை ரட்சிப்பேன், அவர்களுக்கு இறங்குவேன், அவங்களை தள்ளிவிட மாட்டேன்னு சொல்கிறார். 2 ஓபதியா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ஓபதியா 1:18 யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமா இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பா இருப்பார்கள். இவர்கள் அவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாக இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார் என்று. இப்ப பாருங்க, 2வதாக வம்சத்துக்கு பேசுகிறார். யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாக இருப்பார்கள். நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுவேன் என்று 1வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் இருக்கிறது. அதே வசனம் சங்கீதம் 104:4 இருக்கிறது. யோசேப்பே, நீ அடிமைப்படுத்தப்பட்டாய், ஆனால் உன்னுடைய வம்சத்தை அக்கினியாக நான் மாற்றுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அக்கினி என்று சொன்னால் வைராக்கியம் உள்ளவராக, சத்துடைய கிரியைகளுக்கு சவால் விடுகிறவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, தேசத்தை அசைக்கிறவர்களாக, அநேகருக்கு உபயோகம் உள்ளவர்களாக, வரங்கள் உள்ளவர்களாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் நல்ல காலத்தில் தெய்வத்தை தேடுறதில்ல, அவருக்கு முன்பாக உத்தமமாக நிற்கிறதுனால என் வம்சத்தை கர்த்தர் அக்கினியாக அவர் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வம்சத்தையும் கர்த்தர் தாக்கத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வம்சம் தேவனால் மறுக்கப்படுவது இல்லை. இருக்கிற இடத்துல உத்தமமாக இருப்போம், இருக்கிற இடத்துல உண்மையாக இருப்போம், கர்த்தர் வைத்த பொறுப்புகளில் உத்தமமாக இருப்போம். நம்முடைய வம்சங்களையும் கர்த்தர் அக்கினியாக மாற்றி நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். 3வது ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. யோசேப்புக்கு எப்பா நீங்க 2 பங்கு கொடுத்துருனப்பா. அப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் 2 பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மை வைத்திருக்கிறார். அப்போ வம்சங்களுக்கு
ஒரு நீதிமானுடைய வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர்களை ரட்சிப்பேன், அவர்களை அக்கினி சோலையாக மாற்றுவேன், அவர்களுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பேன். நான் இப்படி சொல்லட்டுமா, யோசேப்பை விட ஒரு நல்ல ஒரு நீதிமான் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகருடைய வம்சத்தில் நம்மை வைத்திருக்கிறதுனால, அவருடைய சிலுவையிலிருந்து வந்த வம்சத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவுடைய வம்சம், நான் கிறிஸ்துவின் வம்சம். யோசேப்புடைய வம்சத்துக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வம்சமாகிய எனக்கும் ரட்சிப்பு உண்டு. அவர் தாமே சோதிக்கப்பட்ட பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் அக்கினி ஜுவாலை குத்த கண்களை உடையவர். எங்களையும் அவருடைய வம்சமாக வைத்திருக்கிறதுனால எங்களையும் அக்கினியாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பிள்ளைகளாக வைத்திருக்கிறதுனால நமக்கு 2 பங்கு நன்மையை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால்படியினால நாம் கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நீதிமானாக கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் என்று கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், அவர் பாதத்தை பற்றி கொள்வோம், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். நமக்கும் இரட்டிப்பான பங்கை தருவதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு யோசேப்புடைய தியாகம், யோசேப்புடைய வம்சத்துக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும்னு சொன்னான். நம்முடைய இரட்சகராகிய சிலுவை நாதருடைய தியாகம் நம்மை அதைவிட ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அதைவிட நம்மை நினைவு கூற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசணும். என்ன தெரியுமா சொல்லணும்? கிறிஸ்துவுக்கு உள்ளாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவின் வம்சம், நான் ராஜரீக வம்சம், நான் ஆசாரிய வம்சம், கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்தெடுக்கப்பட்ட வம்சம், கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட வம்சம், நான் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட வம்சம், வஸ்திரத்தை தோய்த்து வெளுக்கப்பட்ட வம்சம், நான் பரலோகத்துக்கு பிள்ளையாக மாற்றின வம்சம். அந்த யோசேப்புடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னான். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவலாமா?